ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு டேஸ்டி பைட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் அருமையான ஹெல்த்தியான ட்ரம்ஸ்டிக் சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குங்க. நான் சொல்லணுன்ற அவசியமே இல்லை, உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பவுல் வச்சுருக்கேன். இதில் நான் ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை எடுத்துட்டுருக்கேன். 2 தக்காளிங்க, நாட்டு தக்காளி 2 தக்காளி எடுத்துட்டுருக்கேன். ஒரு பெரிய பல் பூண்டு இது மாதிரி உரித்து எடுத்துட்டுருக்கேன். இப்போ இதெல்லாம் வந்து வேக வைக்கணும் குக்கரில். நான் இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ குக்கரில் வச்சிடலாம். இப்போ இந்த மேலே இந்த மாதிரி முருங்கைக்காவை கட் பண்ணி இது வந்து நல்லா இது மாதிரி தண்ணிலாம் எதுவுமே விட வேண்டாம், இப்படியே முருங்கைக்காவை வேக வச்சிடலாம். இப்போ ஒரு 3 விசில் வந்தால் கரெக்டாக இருக்கும். நான் இப்போ குக்கரை ஒரு மூடி போட்டு மூடிட்டு பார்க்கலாம். 3 விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ நான் 3 விசில் சொல்லியிருந்தேன். 3 விசில் ஆகிடுத்து. இந்த முருங்கைக்காலாம் நல்லா வெந்திருக்கு, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வீடியோவில். இப்போ இந்த இதுலேருந்து பல்ப்பை மட்டும் தனியாக எடுத்துக்கணும். நான் எப்படின்னு காட்டுறேன். முருங்கைக்காலேருந்து இந்த பல்ப்பெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ இது கூட நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா, முருங்கைக்கீரை, தக்காளி, பூண்டு இதெல்லாமும் சேர்த்து இதோட நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இதோட உங்களுக்கு வந்து வெங்காயம் ஆட் பண்ணணுன்னா இந்த வேக வைக்கும் போதே நீங்கள் வெங்காயமும் ஆட் பண்ணி வேக வச்சிடலாம். இப்போ நான் வெங்காயம் ஆட் பண்ணலை, உங்களுக்கு வேணும்னா வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போது இந்த தக்காளியெல்லாம் இதோட போடுறேன். பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சின்னு வந்துட்டாங்க. இப்போ ஒரு சின்ன கடாய் வச்சுருக்கேன். இதில் நல்லா கொதிக்க விடலாம். இப்போ இது கூட நம்ம அதை வேக வச்ச தண்ணி இருந்தது இல்லையா, அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு. நல்லா கொதிக்கட்டும். இது பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா கொதிச்சிடுச்சுங்க. பார்த்தாலே தெரியும் நல்லா கொதிச்சிருக்கு. இப்போது இந்த ஸ்டேஜில் இந்த சைஸில் நான் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ நான் லாஸ்ட்டாக பெப்பர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அருமையான ஹெல்த்தியான ட்ரம்ஸ்டிக் சூப் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரம்ஸ்டிக்கில் எப்போதுமே சாம்பார், பொரியல் இதுதான் ரெகுலராக நம்ம பண்ணுவோம். வித்தியாசமான ட்ரம்ஸ்டிக் சூப்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.